இன்று இதமான காலைத்தன்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 7, மக்கட்பேறு. குறள் எண் 69. குறள் எண் 68. குறள் எண் 68. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தம்முடைய மக்களுடைய அறிவுடைமையானது தமக்கு உண்டாக்கும் இன்பத்தினை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இனிமையானதாக இருக்கும் என்கிறார். ஏன்னா கல்வி கேள்விகளில் இவன் சிறந்து விளங்கி விட்டான் அல்லவா, அதனால் அவர் அவ்வளவு அற்புதமாக குறிப்பிட்டுள்ளார். தம்முடைய மக்கள் கல்வியிலும் அறிவிலும் சிறந்து விளங்குவதால், அவர்கள் மிகப்பெரிய பதவி வகிப்பதால், ஒரு மருத்துவராகவோ ஒரு மாவட்ட ஆட்சியாளராகவோ பணிபுரிந்து வருதலால் தமக்கு உண்டாக்கும் இன்பத்தினை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இனிமையானதாக இருக்கும் என்கிறார். ஒரு மருத்துவரே இருக்கிறான்னு வைத்துக்கொள்வோமே, அந்த மருத்துவர் என்ன செய்கிறார்னா, அவர் காசு வாங்கிக்கிட்டு தான், ரூபாய் வாங்கி கொண்டு தான் மருத்துவம் பார்க்கிறார். ஆனால் அந்த மருத்துவம் அவர் படித்ததனால் உண்டாகியது. அதனால் அந்த மருத்துவம் பேசுவது, அந்த மருத்துவம் படிப்பது ஒரு கடினமான, நிறைய மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். அதன்படி தான் அந்த மருத்துவம் படிக்க முடியும். அதனால் தான் அப்படி அவர் அந்த மருத்துவம் படித்துவிட்டு எல்லா மக்களையும் காப்பாற்றுகிறார்கள் அல்லவா, அவர்கிட்ட வர்ற நோயாளிகளை பூரா குணப்படுத்துகிறார்கள் அல்லவா. அதனைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக எடுத்துரைத்துள்ளார். அதற்கடுத்து புத்தகம் என்பதை ஒன்றை பார்ப்போம். சூக்கி சிவம் எழுதிய நினைப்பதும் நடப்பதும் புத்தக திருவிழாவில் 12/9/2017 நான் வாங்கியது. புத்தக திருவிழாவினுடைய கடைசி நாள் அன்றுதான், 2017 கடைசி நாள் அன்று வாங்கிய புத்தகம்தான் சூக்கி சிவம் எழுதிய நினைப்பதும் நடப்பதும். வணக்கத்திற்குரிய சூக்கி சிவம் எழுதிய நினைப்பதும் நடப்பதும். அவரே சொல்லியிருக்கார். இதை படிச்சுட்டேங்க, வந்த உடனே 2-3 நாளில் படிச்சிருவேன். இந்த நூலை பற்றி அவரே சொல்லியிருக்கிறார். அதனையும் உங்களிடம் குறிப்பிடுகிறேன். மதத்தின் பெயரால் நடக்கும் மடத்தனத்தை எதிர்க்கிறேன். மதங்களின் பகைமையை எதிர்த்து முடிவு கட்ட நினைக்கிறேன். தமிழ் தெய்வ மொழி அல்ல என்பவர்களின் மண்டையில் குட்டி இருக்கிறேன். சமய பிரச்சாரம் என்ற பெயரில் உளறுபவர்களை வாய் மூட வைத்திருக்கிறேன். வீட்டில் இருந்து வெளியேறி ஆசிரமங்களில் போய்விட்டால் ஆன்மீகவாதியாகிவிடலாம் என்று ஏமாறுகிற அசடுகளை நன்றாக அடையாளம் காட்டியிருக்கிறேன். மனம் விரிவடைய, மானுடம் வளர்ச்சி பெற, மக்கள் உயர்வு பெற மகரந்த எழுத்துக்களை மனம் கழிக்க தூவி இறைத்திருக்கிறேன். மதம் வேறு ஆன்மீகம் வேறு என்று ஓங்கி உரைத்திருக்கிறேன். சில நேரம் புரட்சி, சில நேரம் மலர்ச்சி, சில நேரம் வளர்ச்சி, சில நேரம் பயிற்சி என்று புத்தகம் முழுவதும் விதவிதமான விஷயங்களை விதைத்திருக்கிறேன். என் பேனா முனை ஒரு சிற்பியின் ஒளி போல மேலான தனி மனிதனை செதுக்கவும் புதியதோர் உலகம் புதுக்கவும் எழுதியிருக்கிறேன் என்பதனை என் எல்லா புத்தகங்களையும் போல இந்த புத்தகம் இருக்கும். கருமலை மீது ஜொலிக்கும் கார்த்திகை தீபம் போல காகித மலை மீது வைத்து கருத்து தீபமே இந்நூல். அன்பிற்குரிய சூக்கி சிவம் அவர் எழுதியதுங்க. இதை பார்த்துட்டு தான் நான் எப்போவுமே புத்தகத்தை படிக்கல, அவர் முன்னுரை படிச்சிருவேன். இல்லைன்னா அவருடைய கடைசி அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதையும் படிச்சிருவேன்.
அதில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ அதனால் ஏன்னா ஆன்மீகத்தையே பேசிகிட்டு இருந்தால் நல்லதில்லை. இவர் ஆன்மீகமும் பேசுவார், அதே சமயத்தில் அதை இது பண்ணியும் அதனுடைய வேறுபாடுகளையும் பேசுவார். ஏன்னா மதம் என்ற பெயரால் அடித்து சாவது மதம் அல்ல, இறை வழிபாடு அல்ல என்று அற்புதமாக பேசியிருப்பார். இப்போ இதில் எழுதியிருப்பார், நன்றாக இருக்குங்க. அதனால் தயவுசெய்து இதை வாங்கி படியுங்கள். புத்தக திருவிழாவுக்கு செல்லுங்கள், எல்லாரும் புத்தக திருவிழாவிற்கு செல்லுங்கள். புத்தக திருவிழாவிற்கு சென்று விட்டு எப்படியும் ஒரு புத்தகமாவது குறைந்தது வாங்கி வாருங்கள். வாங்கி உங்களை நீங்கள் படித்து கொண்டால் அதுவே உங்களுடைய மன வளர்ச்சியையும் தளர்ச்சியையும் போக்கும். மன வளர்ச்சியை ஊக்கும், தளர்ச்சியை போக்கும், பயிற்சியை ஊக்கும். இவர் சொல்லியிருக்கிறதே நானும் சொல்கிறேன். அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும் புத்தகத்தை படித்தார். மனிதன் புத்தகத்தோடு வாழ வேண்டுங்க. நான் அறிஞர் அண்ணாவினுடைய அந்த சொற்பொழிவுகளை படித்தவுடன் தான் எனக்கே ஒரு உந்துதல் ஏற்பட்டது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குறளை படித்ததும் அண்ணாவினுடைய சொற்பொழிவுகளை படித்ததும் எனக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டது. ஆகா, நாமும் படிக்க வேண்டும். புத்தகங்கள் நிறையா படித்தவுடன் தான் எனக்கு எழுத முடிந்தது. இல்லைன்னா எனக்கு என்னென்ன தெரியாது. ஏன்னா நான் படித்தது பொருளாதாரம் ஆங்கில வழியில், நான் வேலை பார்த்தது கணக்கு அலுவலராக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம். அதற்கும் எனக்கு புத்தகத்தை எழுதுவதற்கும் சம்பந்தமே இல்லை. நான் சரி ஓய்வு நேரங்கள் தானே, இதை பயன்படுத்துவோம் அப்படி என்று எழுதுகிறேன். இதுவரை 8 புத்தகம் எழுதிவிட்டேன். 9வது புத்தகம் எழுதி கொண்டு இருக்கிறேன். அதுவும் ரொம்ப மாறுபட்ட கருத்தோடு எழுதியிருப்பேன். ஒவ்வொரு புத்தகமுமே மாறுபட்ட கருத்தோடு எழுதியிருப்பேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.